வணக்கம். வாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, ஆனா நம்ம கைய விட்டு வேகமா போய்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உலகத்திலே ரொம்ப விலைமதிப்பான பொருள் இது. தங்கம், வைரம் இல்லவே இல்ல. அதையெல்லாம் விட ரொம்ப மதிப்புள்ள ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு நொடியும் போய்க்கிட்டே இருக்கு. இந்த ஒரு கேள்விய போதும் நாம பேச போற விஷயத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க. சரி, நம்மளோட முதல் முக்கியமான விஷயத்துக்குள்ள போகலாம். அது என்னன்னா, நேரத்தோட ஈடு செய்ய முடியாத மிக உயர்ந்த மதிப்பு. இங்க ஒரு அருமையான ஒப்பீடு இருக்கு பாருங்க. நாம பணத்தையோ சொத்தையோ இழந்தா கஷ்டப்பட்டு மறுபடியும் சம்பாரிச்சிடலாம். ஆனா ஒரு நொடி, ஒரே ஒரு கணம் நேரத்தை நம்ம இழந்தா அதை இந்த உலகத்துல யாராலையும் திரும்ப கொண்டு வர முடியாது இல்லையா? அதனாலதான் நேரம்ன்றது நம்ம கிட்ட இருக்கிற மிக முக்கியமான சொத்து. சரி, போன நேரத்தை பத்தி பேசிட்டோம். அது ஒரு பிரச்சனை. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு இல்லையா? அது என்னன்னா, நம்மளோட முழு சக்தியையும் இப்போ இந்த நிகழ்காலத்துல குவிக்கிறது தான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மனசு ஒன்ன கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படும், இல்லனா எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படும். ஆனா நம்ம கையில இருக்கிற ஒரே உண்மை, நம்மளோட சக்தி இருக்கிற ஒரே இடம், அது இந்த நொடி மட்டும்தான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பாருங்க, கடந்த காலம் எப்பவும் நமக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். எதிர்காலம் அது கவலைய கொடுக்கும். ஆனா நிகழ்காலம் அது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. உண்மையான ஞானமே அங்கதான் இருக்கு. நம்ம மனச அங்க இங்க அலைய விடாம நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த நிகழ்காலத்தோட சக்தியை வச்சு எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பிராக்டிக்கல் மெத்தட். இங்க சங்கல்பம்னு ஒரு வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? இது சும்மா ஒரு ஆசைப்படுறது இல்ல. இது ஒரு உறுதியான எண்ணம். முழு கவனத்தோட ஒரு விஷயத்த செய்ய போறேன்னு முடிவெடுக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் நான் இந்த 1 மணி நேரம் வேற எதையும் நினைக்காம படிப்பேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்தா அவரோட சக்தி பிரபஞ்ச சக்தியோட இணையுதான். அப்போ வெற்றிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இல்ல, அது நிச்சயம்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்னு பாப்போம். ஒருத்தர் தன்னோட நேரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்றது தான் அவங்க வாழ்க்கையே தீர்மானிக்குது. இங்க பாருங்க, வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஜெயிக்கிறவங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கறாங்க, தோக்குறவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க. இந்த ஒரு மனப்பான்மை தான் அவங்கள பிரிச்சு காட்டுது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சும்மா வேலைக்காக மட்டும் இல்ல, அது ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கைய வாழ்றதுக்கான அடித்தளம். வாழ்க்கையில பெருசா சாதிச்ச எல்லார் பின்னாடியும் இந்த ரகசியம் கண்டிப்பா இருக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் சொல்றோமே, இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எல்லா கருத்துக்களும் யுக்ரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சார்யா அவங்களோட எழுத்துக்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது. அவரோட படைப்புகள் காலத்தை கடந்தும் நிக்கிறதுனால இந்த போதனைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நிகழ்காலத்தோட சக்தி என்னன்னு தெரியும். சரி, இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களோட அடுத்த நொடிய நீங்க எப்படி மதிப்புள்ளதா மாத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.